ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பைனான்ஸில் எப்படி P2P ஆப்ஷனை யூஸ் பண்ணி டொலர்ஸை பை பண்ணலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நம்ம பை பண்ண அந்த USDT டாலரை வந்துட்டு எப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பைனான்ஸ் யூஸருக்கு நம்ம சென்ட் பண்ணலாங்கிறத தான் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு பைனான்ஸ் மூலமாகவே ஈஸியாக மணியை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற இந்த மெத்தடுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபீஸும் வந்துட்டு உங்கள்கிட்ட அறவிடப்பட மாட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லீம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், CPM மார்க்கெட்டிங், ஆன்லைன் மெத்தடான நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய ஆன்லைன் தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்ம நேற்று பை பண்ணினேன் அந்த $52 நான் இன்னொரு ஆளுக்கு பைனான்ஸ் வழியாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்படி இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுறதால எனக்கிட்ட எந்த விதமான ஃபீஸும் வந்துட்டு பைனான்ஸ் தரப்பிலிருந்து அறவிடப்பட மாட்டாது. அதே சேம் டைம் வந்துட்டு நான் சென்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்கிட்ட இருந்தும் எந்த விதமான ஃபீஸும் அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட அறவிடப்பட மாட்டு. சரியா? ஸோ இதே போல் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம குறிப்பிட்ட அந்த கோயின் இருக்குது தானே, உதாரணத்துக்கு நம்ம பை பண்ணினேன் USDT டாலரை நாம் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ண போகிற மாதிரி இருந்தால் அவரோட வாலெட் அட்ரஸை வச்சுட்டு அவருக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட்டுக்கு பார்த்திங்களாக இருந்தால் நமக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டோட சின்ன ஃபீஸ் வந்து அறவிடப்படும். ஸோ அதை வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்தவித ஃபீஸும் இல்லாமல் பைனான்ஸ் யூஸர்லேருந்து இன்னொரு பைனான்ஸ் யூஸருக்கு எப்படி மணியை ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணுமா இருந்தால், டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்களாக இருந்தால் நம்மளோட அவதாரம் ஒன்று இருக்கும், அதாவது நம்ம லோகோ மைக் ஒன்று இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் அதில் பாருங்கள் வெரிஃபைடுன்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ இது நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக பைனான்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணது பிறகு உங்களோட ஐடியையும் கொடுத்து உங்களோட ஃபோட்டோவெல்லாம் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் KYCயை வெரிஃபை பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ KYC வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் பைனான்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான யூஸராக இருப்பீங்க. அதாவது எந்த பிரச்சனையும் நாளைக்கு உங்களுக்கு வராது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட KYCயை வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் பைனான்ஸ் நீங்கள் ஃபுல் ஃபீச்சரோட யூஸ் பண்ணலாம். சரி? ஸோ இந்த இடத்தையே நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இப்போ எண்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ வெரிஃபை பண்ணது கீழே எனக்கு பாருங்கள், கீழே ஐடின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று தந்திருப்பாங்க. இது வந்துட்டு என்னென்னா என்னோட பைனான்ஸில் ஐடி. சரியா? ஸோ இந்த ஐடியை வச்சுமே நம்ம ஒரு ஆளுக்கு வந்துட்டு மணியை ஷேர் பண்ணலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்னென்னா, நமக்கிட்ட இருக்கக்கூடிய பைனான்ஸில் குறிப்பிட்ட ஒரு பே ஐடி ஒன்று தருவாங்க. ஸோ அந்த பே ஐடியை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வளமையாக நான் இது செய்கிறது தான். ஸோ அதனால தான் நான் பே ஐடியை யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இந்த மெனுவில் பார்த்தீங்களாக இருந்தால் கீழே பாருங்கள் டாஸ்க் சென்டர் சொல்லி ஒன்று இருக்கும், அது கீழே ரிவார்ட் சென்டர், அது கீழே மை ரெஃபரல் ஐடி, அது கீழே பார்த்தீங்களா இருந்தால் பேயின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இந்த பேங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு மேலே பார்த்தீங்களா இருந்தால் ரெண்டு மெயின் மெனு ஒன்று ஷோ பண்ணும். ஒன்று வந்துட்டு சென்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று ஷோ பண்ணும், இன்னொன்று வந்துட்டு ரிசீவுங்கிற ஆப்ஷன் ஒன்று சேவ் பண்ணும். சரியா? ஸோ அது கீழே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பைனான்ஸ் பேங்கிறது கீழே பாருங்கள் மை பே ஐடின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு தான் நம்ம ஒரு ஆளுக்கு மணியை வந்துட்டு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எந்த பே ஐடியை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஆள்கிட்டருந்து மணியை இந்த பே ஐடி மூலமாக நான் ரிசீவ் பண்ண போகிறனா இருந்தால் நான் எந்த குறிப்பிட்ட இந்த பே ஐடியை அந்த ஆளுக்கு சென்ட் பண்ணி இந்த பே ஐடிக்கு நீங்கள் மணியை சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலே போதும். சரியா? ஸோ அவங்க என்ன செய்வாங்களா இருந்தால் இந்த பே ஐடியை அவங்களோட நான் இப்போ செல்ல போகிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணி எனக்கு அவங்க மணியை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆளுக்கு நான் எந்த வாலெட் இருக்கிற மணியை வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு நான் பே ஐடியை யூஸ் பண்ணி நான் அனுப்ப போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்யணுமா இருந்தால் குறிப்பிட்ட அந்த பைனான்ஸ் யூஸர் பே ஐடியை நான் வாங்கிக்குவேன். ஸோ அவரோட பே ஐடி பார்த்தீங்களாக இருந்தால் அவரோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தால் இந்த இடத்துல அவரோட பே ஐடி வந்து ஷோ பண்ணும். ஸோ அந்த பே ஐடியை நான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் அவர் பே ஐடியை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ சென்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட 4 ஆப்ஷன் ஷோ பண்ணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்களாக இருந்தால் இமெயில், அடுத்தது ஃபோன், அடுத்தது பே ஐடி, இன்னொன்று பைனான்ஸ் ஐடி. இதில் நான் பே ஐடின்னா என்னென்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே போல் பைனான்ஸ் ஐடின்றாலும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு இமெயில்ண்டா நம்ம ஒரு குறிப்பிட்ட இமெயிலை வச்சு தான் இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி கூட நம்ம மணியை சென்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு ஃபோனுண்டா இந்த பைனான்ஸ்
அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்து வச்சுருப்போம். ஸோ சம்டைம் அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கலாம். ஸோ அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம இந்த பைனான்ஸில் அமௌண்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நான் பே ஐடிங்கிற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பே ஐடியை நான் கிளிக் பண்ணி போட்டு நான் குறிப்பிட்ட அந்த நபருக்கு மணி சென்ட் பண்ண போகிறேன் தானே. ஸோ அவரோட பே ஐடியை நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த பே ஐடியை நான் எடுத்து பேஸ்ட் பண்ணி கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு ஒரு விண்டோ ஒன்று ஷோ பண்ணும். ஸோ அந்த விண்டோவை வந்துட்டு என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ரீசன் என்னென்னா சில செக்யூரிட்டி ரீசனுக்காக வேண்டி பைனான்ஸ் தரப்புலேருந்து இந்த விண்டோவை மாத்திரம் வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் இந்த பேஜை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டி ரெக்கார்டோ பண்ண இயலாமல் இருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் வருவீங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன கோயினை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதாவது நீங்கள் USDT ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி BTC நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் எத்தரியம் ஷேர் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி உங்களோட கோயினை சூஸ் பண்ண செல்லும். ஸோ நான் வந்துட்டு என்ன கோயினை சூஸ் பண்ண போகிறேன்னா தான் USDT டாலர் தானே சூஸ் பண்ணணும். ஸோ நான் USDT தான் ஒரு ஆளுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ அதனால் நான் என் USDT நான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் எவ்வளோ நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்துட்டு $52 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ $52 என்டர் பண்ணது பிறகு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு நோட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த நோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோமா இருந்தால் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நான் தான் அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நோட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நோட்டுங்கிற இடத்துல நான் எந்த நேமை வந்துட்டு என்டர் பண்ணுறேன். சரி, ஸோ என்டர் பண்ணது பிறகு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் கண்டினியூன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கண்டினியூங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதில் எங்கே ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம எவ்வளோ அவருக்கு சென்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி காட்டும். அதே சேம் டைம் வந்துட்டு நம்ம என்ன நோட் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த இடத்துல இந்த நேமை காட்டுது. ஸோ கீழே பார்த்தீங்களாக இருந்தால் முக்கியமானது வந்துட்டு பேமெண்ட் மெத்தட். சரியா? ஸோ பேமெண்ட் மெத்தட்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதில் 2 வாலெட் ஷோ பண்ணும் உங்களுக்கு. ஒன்று வந்துட்டுன்னு ஃபண்டிங் வாலெட், இன்னொன்று வந்துட்டுன்னு ஸ்பாட் வாலெட். ஸோ இந்த 2 வாலெட்டில் இருக்கிற மணியை வந்துட்டு நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இந்த ஸ்பாட் வாலெட் வந்துட்டு ஸோ டிசேபிளாக இருக்கும். ஸோ ரீசன் பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஸ்பாட் வாலெட்டில் வந்துட்டு என்கிட்ட மணி இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபண்டிங் வாலெட் இருக்கிற மணியை மாற்றி நான் யூஸ் பண்ணி அவருக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்களாக இருந்தால் பேமெண்ட் கரன்சின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம USDTயில் தான் நம்ம அவருக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஓகேன்னா மட்டும் நீங்கள் கீழே இருக்க கண்டினியூ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் இது நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஷோ பண்ணாது. ஸோ நான் எனக்கு ஏன் ஷோ பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் நான் இதில் 2 வெரிஃபிகேஷன் லேயர்னு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்களாக இருந்தால் ஃபோன் நம்பர், இன்னொன்று பார்த்தீங்களாக இருந்தால் இந்த இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த 2 வெரிஃபிகேஷன் ப்ராசஸை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண மாற்றினேன்னா அவருக்கு நான் அந்த மணியை சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பண்ணலாங்கிறத ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் மேக் பண்ணி போகிறேன். அதாவது எப்படி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற, எப்படி நம்ம அது KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது ஃபுல் ஸ்டெப்பான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் இதில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஃபோனுக்கு சென்ட் கோடுங்கிற பட்டனையும் இந்த இமெயில் அட்ரஸுக்கு சென்ட் கோடுங்கிற பட்டனையும் நான் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ண நான் இருந்தால் எனக்குரிய கோடு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு இதில் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த இமெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ அந்த கோடை நான் காப்பி பண்ணி அந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனில் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃபோன் நம்பரை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுத்துனா இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வித்தின் செகண்ட் வந்துட்டு மணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ குறிப்பிட்ட ஆளுக்கு எவ்வளோ நான் அனுப்பியிருக்கேன், என்ன ஐடென்டிட்டிலாம் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆளுக்கு, அதாவது பைனான்ஸ் யூஸருக்கு நம்ம பைனான்ஸை யூஸ் பண்ணியே எந்தவித ஃபீஸும் இல்லாமல் மணியை சென்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் கேட்ட வீடியோ தான். ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்னு கொடுங்க. இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.